அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறால் பிரியாணியும் இறால் ஆனமும் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இறாலை நம்ம பிரியாணிக்கு தனியாக ஆனத்துக்கு தனியாக கழுவி வச்சுருக்குது. 1.5 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன்னு. இப்போ சட்டியை அடுப்பு வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காவோடு தாளிச்சுக்கிறேன்னு. ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டு கொஞ்சமாக உப்புக்கல் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா மல்லியை போட்டு வதக்கிறேன்னு. இப்போ மசாலா போடணும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு. மிளகாய்த்தூளை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, பழுத்த மிளகாய்னா போட்டுக்கிடலாம். 3 மிளகா காரத்துக்கு தக்கன போட்டுக்கிடலாம். 3 மிளகா போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தக்காளி பழம் 2 தக்காளி, பெரிய தக்காளியில் 2 தக்காளி பழம். தக்காளி பழத்தை நல்லா வதக்க தேவையில்லை, லேசாக வதக்கினா போதும். கெட்டி தயிரில் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன்னு. இதே லேசாக வதக்கிட்டு ரொம்ப இலை, அது ஒரு 2-3 இலை நறுக்கி போட்டுக்கிறேன்னு. இதை வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு அந்த தக்காளியை வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா தக்காளி பழம் வெந்துருச்சு. இப்போ இறாலை போட்டு நல்லா கிளறி விட்டு சிறுதியில் வேக வைக்கணும். அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி விட்டுக்கிறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இறால் ஆனத்துக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ பிரியாணிக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சுக்கிறணும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிறேன்னு. இப்போ பிரியாணிக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடணும். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ ஆனத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன்னு. இப்போ பிரியாணிக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு தம் போட்டுறணும். கீழே தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுறணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இறால் அள்ளி போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும் காயை. இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. ஆனம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கிறணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இறாலான ரெடி. சூப்பராக இருக்கும், செய்து பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம நெத்தலி கருவாடு பொரிப்போம். இப்போ சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகா, நெத்தலி கருவாடை கழுவி வச்சுருக்குது அள்ளி போட்டு நல்லா பொரிக்கணும். முருண்டு பொரிச்சிடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் அள்ளி வச்சிடணும். அள்ளி வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிறணும்.
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கருவாட்டுக்கு நம்ம உப்பு போடல, அதில் உப்பு இருக்குது. வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த கருவாட்டையும் தூக்கி கொட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நெத்தலி கருவாடு பொரியல் ரெடி. சூப்பராக இருக்குங்க. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ பெரிய அரிசி சோறு, இறாலானம், பிரியாணி, நெத்தலி கருவாடு பொரியல், சம்பல் ரெடி.